வினை தீர்க்கும் விநாயக பெருமான் பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். விநாயக பெருமானை வழிபடுவதால் நமக்கு என்னென்ன கஷ்டங்கள் நீங்கும். இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் நம்ம வழிபாடுகள் நிறைய செஞ்சுருப்போம். இந்த விநாயகர் பெருமாளை நம்ம ஏன் பிறந்த நாளை மட்டும் இவ்வளோ ஸ்பெஷலாக கொண்டாடுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விநாயகர் சதுர்த்தி 27/8/2025 அன்று சிறப்பாக விநாயகர் சதுர்த்தியானது கொண்டாடப்பட்டது. நெய்வேத்தியங்கள் படைத்து தீப தூப ஆராதனை எல்லாமே செஞ்சு நம்ம இறைவனை மனதார நம்ம விநாயக பெருமானை வழிபட்டு அதுக்கப்புறம் 3 நாள் அல்லது 5 நாள் அல்லது 7 நாள் அல்லது 9 நாள் இந்த மாதிரியான நாட்களில் பார்த்திங்களா கொண்டு போய் நம்ம ஆற்றங்கரையில் அந்த விநாயக பெருமானை கரைப்போம். அப்படியே கரைக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும், ஏன் அப்படி விநாயகரை மட்டும் விநாயகரோட பிறந்தநாளை கொண்டாடி நம்ம கரைக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துட்டு இருக்குது. அதே போல் தகவல் எல்லாமே தெரிஞ்சுக்க தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயக பெருமானை வழிபடுவதனால துன்பங்கள் தடைகள் எல்லாமே நீங்கி பல வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். அதே மாதிரி அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். மற்ற தெய்வங்களோட வழிபாட்டினை விட விநாயகர் வழிபாட்டிற்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு? விநாயகரை நம்ம வழிபட்டால் நமக்கு பல்வேறான பலன்கள் நமக்கு கிடைக்கும். விநாயகர் வழிபாட்டோட தத்துவம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நம்ம விரைவாக பார்க்கலாம். விநாயகர் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா விஎம் அப்படிங்கிற எழுத்து இல்லாமை என பொருள். நாயகன் அப்படிங்கிற சொல்லுக்கு தலைவன் என அர்த்தம். தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லை அப்படிங்கிறது தான் விநாயகர் என்பதோட பொருளாக சொல்லப்படுது. அதே போல தாங்க கணங்களுக்கு எல்லாமே பதி, அதாவது தலைவர் என்பதால தான் கணபதி என்று அழைக்கப்படுகிறாரு. யானை தலை, கழுத்து கீழே தேவ உடல், மிகப்பெரிய தொந்தி, 4 கைகள், வளைந்த துதிக்கை, கையில மோதகம், பாசம், அங்குசம், இந்திய பெரிய உருவத்தை தாங்கும் சிறிய வாகனமாக முஞ்சூறு, இப்படியான ஒரு கலவை தாங்க விநாயகர் பெருமானோட திருவுருவம். இந்த உடலமைப்பை பார்த்தீங்களா உலகின் அனைத்து உயிர்களிலும் தாம் கலந்து இருக்கும் தத்துவத்தை தான் சொல்லுது. படைத்தல் தொழிலை பாசம் ஏந்திய திருக்கரமோ, அழித்தலை அங்குசம் ஏந்திய திருக்கரமோ, அருளை மோதகம் ஏந்திய திருக்கரமும், மறைத்தலை தும்பிகையும் குறிக்குது. மேலுமே இந்த மொத்தத்தில் ஓம் என்னும் தத்துவ பொருளோட அடையாளமாக விநாயக பெருமான் பார்த்தீங்களா விளங்குகிறாரு. அதனால தான் ஓம் பிரபனான தேவாய நமக என்பது கணபதியோட மந்திரங்களில் ஒன்றாக இருக்கு. சூரியன், சந்திரன், அக்னி எல்லாமே கணநாதன் கணபதியோட 3 கண்களாக திகழப்படுது. பக்தர்களோட குறைகள் ஒன்று விடாமல் விரிவாக கேட்டு நிவர்த்தி கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அகண்ட பெரிய செவிகள், அதாவது காதுகள், அண்டங்களை எல்லாமே தம்முள்ள அடக்கியவர் விநாயக பெருமான் என்பதை இவரை பெருத்த வயிறு குறிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே இவரோட திருப்பாதங்கள் பார்த்தீங்களா பக்தர்களோட வாழ்வுக்கு நல்ல வழிகாட்டும் என விளக்கும் தத்துவ பொருளாகவே கணபதியோட திருவுருவமானது விளங்குது. விநாயகர் சதுர்த்தி விநாயகர் வழிபாடும் ஒவ்வொருவருமே செஞ்சது ரொம்ப ரொம்ப அவசியமானதாக சொல்லப்படுது. அனைவருமே அவங்களோட வீட்டில் சிறிய மண் விநாயகர் சிலையை வைத்து வழிபட்டு 3 அல்லது 5 நாட்கள் கழித்து அதை பார்த்தீங்களா நீர்நிலைகள், ஆறு, கடலில் கரைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மண் என்பது உலக உயிர்களோட வாழ்க்கையுடன் ஒன்றுபட்ட ஒன்று. அதிலுமே களிமண் எளிதில் கரையக்கூடியது. அதே போல தாங்க விநாயகர் பெருமாளோட மனமும் எளிதில் கரையும் தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. அவரை நாம் முழு மனதோடு நினைத்து வழிபட்டாலே நம்மளுடைய துன்பங்களும் எளிதாக கரைந்துவிடும் என்பதை உணர்த்துவதே களிமண் விநாயகரை வைத்து வழிபடுகிறோம் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே களிமண்ணால் செய்யப்பட்ட புதிய விநாயகர் சிலையை பார்த்தீங்களா வாங்கி வீட்டில் வைத்து மந்திரங்களை நம்ம சொல்லி பூஜை செய்யும் போது அதில் விநாயகர் எழுந்தருள்வார். பூஜையோட நிறைவில் நம் முன்னாடி வைக்கும் கோரிக்கைகளையும் அவர்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்கு தடையாக இருக்கும் விஷயங்களையும் விளக்கி நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேற்றி வைப்பார். நமக்கு ஏற்படக்கூடிய துன்பம், தடை, தோல்வி எல்லாத்துக்குமே நம்மளுடைய கர்ம வினைகளே காரணமாக இருக்கு. கர்ம வினைகள் நீங்கும் போகும் தம்முடைய கஷ்டங்கள், மனக்குறைகள் எல்லாமே நீங்கி
மகிழ்ச்சி கிடைப்பதோட முக்தி அடைவதற்கான வழியுமே விநாயகரை பெருமான் வழிபடுவதனால கிடைக்கிறது. அதனால தான் விநாயகரை வழிபட்டாலே இந்த பிறவியில இன்பங்களையும் இந்த பிறவிக்கு பிறகு அழியாத ஆனந்த நிலையான முக்தியுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எளிமையான வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு பெரும் புண்ணியங்களை நன்மைகளையும் நமக்கு அருள்வதாலே தான் விநாயகர் வழிபாடு அனைவருமே செய்வது அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியாக விநாயகர் சிலை வச்சாச்சு, எல்லா தீப தூப ஆராதனை நைவேத்தியம் எல்லாமே படைச்சாச்சு. அடுத்ததாக கடைசியாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம விநாயகர் பெருமானை ஓடும் நீரில் நம்ம கரைப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ண ஜெயந்தி, சரஸ்வதி பூஜை, நவராத்திரி, சிவராத்திரி என பல வருடம் முழுவதுமே எத்தனையோ தெய்வங்களுக்கு உரிய நாட்களில் நம்ம பார்த்திங்களா வீட்டில் வழிபாடுகள் செஞ்சாலுமே விநாயகர் சதுர்த்தி தவிர வேறு எந்த விழாவிற்குமே ஆண்டுதோறும் புதிய சிலைகள் வாங்கி வைத்து நம்ம வழிபட்டு அதுக்கப்புறம் அதை தண்ணீரில் கரைக்கும் பழக்கமானது கிடையாது. ஆனால் விநாயகர் சிலை மட்டும் கண்டிப்பாக கரைக்கப்படும் விதிமுறையுமே இருக்குது. ஏன் அப்படி விநாயகர் பெருமானை நம்ம கரைக்கிறோம்? விநாயகர் சிலையை மட்டும் எதற்காக நம்ம கரைக்க வேணும் அப்படின்னா, அதுவும் ஓடும் தண்ணீரில் மட்டுமே நம்ம கரைக்க வேண்டும் என எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா, இங்கு நம்ம தெய்வ வழிபாடு செய்வதற்கு முன் வழிபாட்டு முறைகளான காரணங்களையுமே நம்ம தெரிந்து கொள்வது, அந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் போது அதற்குரிய முழு பலனுமே நமக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி விநாயகர் சிலை கரைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அனைத்து தெய்வங்களுக்கும் விழா எடுத்து வழிபட்டாலும் வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாதமே ஒரு சிறப்பு இந்த விநாயகர் பெருமாருக்கு மட்டும் இருக்குது. அவரோட அவதார தினம்தான் தனித்துவமான முறையில் கொண்டாடப்படும். வீட்டில் எத்தனை விநாயகர் படம் சிலைகள் வைத்து வழிபட்டால் கூட விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் ஒவ்வொரு ஆண்டுமே புதிதாக விநாயகர் சிலை வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செஞ்சு வழிபட்டதுக்கப்புறம் அந்த விநாயகர் சிலையை ஓடும் தண்ணீரில் கரைக்கும் முறையை நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வழங்கியிருக்காங்க. மேலுமே விநாயகர் சிலைகளை ஓடும் தண்ணீரில் தான் கரைக்க வேண்டும் என்பதும் ஒரு நியதியாகவும் சொல்லப்படுது. ஆனால் கூட அனைத்து ஊர்லையுமே ஆறுகள் இல்லாத காரணத்தினால மக்கள் அந்தந்த ஊர்களில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கும் பழக்கமானது பிற்காலத்தில் ஏற்பட்டது. புதிதாக வாங்கிய விநாயகர் சிலையை பூஜைக்கு அப்புறம் நீரில் கரைத்து விட்டு அடுத்த ஆண்டு மீண்டும் புதிதாக சிலையை நம்ம வாங்கி வழிபடுவது தான் வழக்கம். இதற்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. விநாயகர் சதுர்த்திக்கு பயன்படுத்தப்படும் சிலைகள் களிமண்ணால் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்பதற்கு தான் காரணமும் இருக்குது. மேலுமே நம்ம ஓடும் நீரில் கழிப்பது தான் ரொம்ப முக்கியம். ஆடி மாதத்தில் தான் காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும். இதனால் ஆற்றில் உள்ள மணல் அனைத்துமே வெள்ள நீரில் அடித்து செல்லப்படும். ஆற்றில் மணல் இல்லாததுனால ஆற்று நீரை உறிஞ்சி நிலத்தடிக்கு அனுப்ப முடியாமல் ஆற்று நீர் ஓடி வீணாக கடலில் கலக்கும். இதனால் மக்களுக்கு பயன்படாமல் வெயில் காலத்தில் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அதனால தான் ஆடிக்கு பிறகு வரும் ஆவணி மாதத்தில் நம்ம கொண்டாடப்படும் அற்புதம் வாய்ந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை நம்ம ஓடும் நீரில் கரைக்கும் முறையை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 5 கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன் தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து ஆடி போற்றுகிறேனே திருமந்திரம். அதே மாதிரி விநாயகர் சிலைகளை நீரில் கரைப்பதை விமர்சனம் என்று நம்ம சொல்லப்படுது. விமர்சனம் மற்றும் விநாயகர் பெருமர்களோட நம்ம சிறப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவும் சொல்லப்படுது. விமர்சனம் அப்படிங்கிற வார்த்தை பார்த்திங்கன்னா அசைவின்றி கிடக்குதல் அல்லது ஓய்வெடுக்க செய்தல் என்று பொருளுங்க. விநாயகர் சதுர்த்தி பண்டிகையின் போது பூஜையில் வழிபாட்டிற்கு வைக்கப்படும் விநாயகரோட சிலைகளை நீரில் கரைக்கும் செயலை விமர்சனம் என்று நம்ம அழைக்கிறோம். விநாயகர் சிலைகளோட பொதுவாக ஆறு, குளம், கடல் போன்ற நீர்நிலைகளில் கரைப்படுவது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். இந்த மாதிரி செய்வதனால நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் கூட கரைவதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் விநாயகரை வழிபட்டாலே இந்த பிறவியில் இன்பங்களையும் அடுத்த பிறவிக்குமே நம்ம அழியாத ஆனந்த நிலையும் முக்தியுமே நமக்கு கிடைப்பதாகவும் சொல்லப்படுது. அனைவருமே இந்த வழிபாட்டினை கண்டிப்பாக சரியான முறையில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையிலும் எப்போதுமே வெற்றியான ஒரு நிலையானது காணப்படும். மேலுமே கடலிலோ ஆற்றிலோ கரைக்க நிறைய வாய்ப்பு இல்லாதவங்க வீட்டிற்கு வெளியே உள்ள வாளியை வைத்து அதில் விநாயகர் சிலையை கூட நீங்கள் கரைக்கலாம். நீங்கள் நகரத்தில் வசிப்பவராக இருந்தால் வீட்டிற்குள்ளேயே கூட வாளியில் தண்ணீர் வைத்து கரைக்கலாம். இந்த தண்ணீரை துளசி செடி, அரச மரம் ஆகிய தெய்வீக தன்மை நிறைந்த செடி அல்லது மரங்களுக்கு கூட நீங்கள் ஊற்றலாம். மேலுமே முக்கியமாக ஆற்றில் கரைப்பது தான் ரொம்ப ரொம்ப சரியான முறையாகவும் சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம விநாயகரோட சிறப்புகள், அந்த வழிபடுறதுனால நமக்கு கிடைக்கும் பலன்கள், விநாயகர் சிலையை நம்ம ஏன் ஆற்றில் கரைக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.